என் பேர் துரமூர்த்தி. நான் ஆதரவு இல்லாமல் சென்னையில் கால் வச்சப்பவே என் நலனும் தலைவர்னு அந்த 3 எழுத்த மந்திரமாக சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. அவரோட அந்த உருவம் தான் இப்போவும் நான் வாழ காரணம்னா பாருங்கள். அந்த தலைவர் என் நேர்மைக்கும் உழைப்புக்கும் கொடுத்த நிலத்தை மீட்டு வர தான் இப்போ போய்கிட்டுருக்கேன். தலைவரோட 10 வருஷமாக நான் வாழ்ந்தேன்னு நினச்சா எனக்கே அது ஒரு கனவு மாதிரி இருக்குது. ஆமாங்க, அவர் வீட்டில் தான் நான் 10 வருஷமாக வேலை பார்த்தேன். அவரோட எல்லா படத்துக்கும் நான் போஸ்ட் விட்டுவேன். என்னோட உண்மைக்கு பரிசாக இருக்க இடம் கொடுத்து குடிசை ஒன்று போட்டு வாழ்ந்துக்கிட துரன்னு சொன்ன தலைவர் என் வீட்டுக்கு வந்து என்னோட 3 பிள்ளைங்களுக்கும் பேர் வச்சு அதுங்க சிரிப்பை பார்த்து நீ சாகிற வரைக்கும் இந்த சிரிப்பை பார்த்துக்கிட்டே இருக்கணும்டா துரன்னு என் தோளை தட்டி சொன்னது இன்னமும் என் கண்ணு முன்னாடி தெரியுது. வாத்தியாரை பார்க்க சாதாரண கூலியாலேருந்து பெரிய பணக்கார வரைக்கும் எல்லாரும் காத்து கிடப்பாங்க. அதை பார்க்கும்போது எல்லார விடவும் நான் தான் கொடுத்து வச்சவன்னு எப்போவுமே அந்த இடத்த கோயிலாக சுற்றிக்கிட்டு இருப்பேன். அன்னையிலேருந்து அந்த கோயிலுக்கு என்னோட இதே தெய்வமாக அந்த வாத்தியாரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்க தான் என் 3 பசங்க. இவங்களோட இந்த சிரிப்பில் தான் எப்போவுமே தலைவரை நான் பார்த்துட்டு இருக்கேன். அம்மா இல்லாத பசங்கன்னு நான் செல்லமாக வளர்த்துட்டேன். 3 பேருமே பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுன்னா 3 பேருமே துடிச்சிருவானுங்க. மகேஷை ஏதோ டாக்டர் படிப்பான், அதை படிக்க வச்சுருக்கேன். வாரமானா பொட்டை பிள்ளைங்க இருக்கிற வீட்டுக்கு எதிர பைக்கை ரிப்பேர் பண்ண கிளம்பிடுவான். முன்னிலை படம் பார்த்துட்டு வந்து நான் தான் மாதவன்னு எப்போவுமே உனக்கு நினைப்பு. எந்த வீட்டில் பிள்ளைங்க இருந்தாலும் அங்கே ஆளாக ஆஜராகிடுவோம். இதுக்கு செருப்பு கடை வச்சுருந்தா பொழப்பாவது ஓடி இருக்கும். இவங்க 3 பேரில் இதோ இருக்கானே, இவன் ரொம்ப வித்தியாசமானவன். பேர் ராமு. கல்லங்கப்படம் இல்லாத இந்த பச்சை குழந்தைய இப்படி பசங்கள்லாம் சேர்ந்து கெடுத்துட்டாங்க. ஆமாங்க, சின்ன வயசுலேருந்தே என் பேச்சு கேட்க மாட்டான். 8 போட்டால் தாண்டா லைசன்ஸே தருவாங்கன்னு நான் சொன்னேன். 7.5 போட்டு லைசன்ஸே வாங்காமல் வந்து நிற்பாங்க. ஆனாலும் இவனாலே எனக்கு பாசம் ஒரு படி மேலே. ஏன்னா என் பேரை கெடுக்க பிறந்தவனாச்சே, அவ்வளோ சீக்கிரம் இவனை வெறுக்க முடியுமா? கஞ்சா கண்டுபிடிச்சவங்க கூட இந்த அளவுக்கு உணர்ந்து அடிப்பானான்னு தெரியாது. இவனை கட்டடம் கட்டுற இன்ஜினியருக்கு படிக்க வச்சேன். ஆனால் இதை யாரும் நம்ப மாட்டாங்க. நான் இவனை நினச்சி வருத்தப்படாத நாளே கிடையாது. ஆனால் ஊரில் இவனை விட நல்லவன் இருப்பானன்னு தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு பக்தி. சிவ 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 ஓம் ஓம் விநாயகா ஓம் முருக பெருமானே ஆண்டவா. அடுத்தது வீட்டுக்கு கடைக்குட்டின்னு ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு. அது மாதிரி என் செல்ல புள்ள. எனக்காக என் கூடவே கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கிற குரு. வாழ்க்கை அரசியல் வீடுன்னு நான் நிறைய அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். மகேஷ் ராமு தப்பை எனக்கு படம் பிடிச்சி காட்டினப்போ தான் இவன் ஃபோட்டோ எடுக்கிறதுல சிட்டுன்னு தெரியும். அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு துரக்கிட்ட சொல்லி இவனை டிவியில் வேலைக்கு சேர்த்து விட்ருக்கேன். இப்போ இவனுங்க திருந்தி ரொம்ப நாளாச்சு. இன்றைக்கி நான் இவ்வளோ சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் பசங்க தான். இவங்க இன்றைக்கி திருந்த காரணமே எனக்கு அன்றைக்கி வந்த மாரடைப்பு தான். மகேஷ், குடும்பத்துக்கு நீ தாண்டா பெரியவன். எப்போ தாண்டா உனக்கு பொறுப்பு வரப்போகுது? அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் உங்களையெல்லாம் தனியாக விட்டுட்டு போயிடணும். பயமாக இருக்குடா. உனக்கு ஒன்றும் இல்லைப்பா, கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். போஸ்ட் ஊட்டி உங்களையெல்லாம் படிக்க வச்சேன்டா. டே குரு, என்னடா இப்படி இருக்க? நீ கவலைப்படாதப்பா. அடுத்த மாதம் நீ டிஸ்கவுண்ட் வேலை கிடைக்க போகுது. நான் உன்னை உட்கார வச்சு சோறு போடுறேன்ப்பா. நீ போஸ்ட்லாம் உன்னை ஒட்ட தேவையில்லப்பா. எங்கடா ராமு, ஃபோன் பண்ணியாடா? பண்ணிட்டேன்ப்பா. இப்படியே பொறுப்பு இல்லாமல் இருக்கேன்டா. என்னைக்கு தான் பொறுப்பு வரும் தெரியலையே. வந்துட்டான்ப்பா, அவன் வந்த உடனே திட்டாதீங்க. நாளைக்கு நேரில் போய் அவனை பொறுமையாக பேசிக்கிறேன். வாடா ராமு வா. அப்போ இருக்கேன்னா செத்துட்டேனான்னு பார்க்கலான்னு வந்திருக்கியா?
இப்படி தருதலையா இருக்கியடா. இனிமே அவன் ஒழுங்கா இருப்பான்ப்பா, நான் பார்த்துக்கிறேன். தலைவர் எனக்கு அந்த இடத்த கொடுத்து அதில் ஒரு ஓலை குடிசை கூட போட முடியாமல் செத்து போயிடுவோம் போல இருக்கு. இப்படி 3 பேர் பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்களேடா. என்னைக்கு தான் உங்களுக்கு பொறுப்பு வருமோ? இப்போ என்ன புலம்பிட்டு இருக்க? சாகல உயிரோட தானே இருக்க? எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு. சரிடா மகேஷ், நான் கிளம்புறேன். டே ராமு, போகாதடா, நின்றா. அவன் பாடுற எப்படி பொறுப்பு இல்லாமல் பேசிட்டு போகிறான். தலைவர் உங்கள் 3 பேர் முகத்துலையும் எப்போதும் சிரிப்பு இருக்குன்னு சொன்னார்ரா. அதனால் நான் உங்களை செல்லமாக வளர்த்தது ஏன் தப்பாடா? விடுப்பா, அண்ணன் எப்பவும் இப்படி தான் பேசும். அதுக்கப்புறம்தான் இவங்க எனக்காக வாழ ஆரம்பித்தாங்க. அண்ணே, ஏய், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேனே. அப்பா வந்து இருக்காரு, நீ எங்கண்ணா இருக்க? ராம எங்க இருக்கான்? வரேன்டா, வைடா. அவசரமாக நான் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். பசங்க கிட்டேருந்து இப்போ தான் ஃபோன் வந்தது. இடத்த திருப்பிட்டாங்களாம்மா. நான் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கேன். இப்போ எனக்கு கையும் உடலை காலும் உடலை. இதுக்காக என் பசங்க பட்ட கஷ்டத்தை ஒத்த வார்த்தையில் என்னால் சொல்ல முடியாது. நான் சாகும்போது அந்த உசுறு தலைவர் கொடுத்த அந்த இடத்துலையே போகணும்னு நினச்சேன். அது இப்போ நடந்துருச்சு. என்ன துரமூர்த்தி அண்ணன், எங்கே இவ்வளோ சந்தோஷமா போயிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி உங்களை சந்தோஷமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மகராசம் கொடுத்த இடத்த இன்னைக்கு தான்ப்பா நான் அனுபவிக்க போகிறேன். 5 வருஷமாக என் பசங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணத்தெல்லாம் சேட்டுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இடத்த மீட்டுட்டு வரலான்னு போகிறேன்ப்பா. யாரு, உங்க பசங்களா? ஆமாப்பா, இன்னைக்கு என் பிள்ளைங்க ரொம்ப வசதியாக இருக்காங்க. வரவா? இப்போதான் பூமியில் புதுசாக பிறந்த மாதிரி எனக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். இனிமேல் இந்த துரமூர்த்தி எல்லாத்துக்கு முன்னாடியும் தலை நிமிர்ந்து வாழ்வான். அம்மா, அண்ணே, அங்க யாரோ கீழே விழுந்திருக்க மாதிரி தெரியுதுப்பா அண்ணே. டேய், அது அப்பா மாதிரி இருக்குடா. எந்திரிப்பா, எந்திரிங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. ராம் வந்திருக்கான் பாருங்க பாப்பா. டேய் மகேஷ், டேய் என்னடா ஆச்சு? எந்திரிக்க சொல்றா அப்பாவா. டேய் ராம் சொல்றா. அப்பா ப்ளீஸ்ப்பா, எந்திரிங்கப்பா. டேய் குரு, என்னடா ஆச்சு? அப்பா எந்திரிப்பா, இங்க பாருப்பா, மகேஷ் வந்திருக்கா, குரு வந்திருக்காப்பா. குரு வந்திருக்காப்பா, எந்திரிங்கப்பா. எங்களுக்கு எதுக்குப்பா இந்த வீடு? எந்திரிங்கப்பா. இந்த வீடே வேணாம்ப்பா, வேணாம்ப்பா, நீதான்ப்பா வேணும்ப்பா. எந்திரிங்கப்பா. அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா டேய் குரு, அப்பா எந்திரிக்க சொல்றா. டேய் குரு, அப்பா எந்திரிக்க சொல்றா. அப்பா எந்திரிங்கப்பா. தயவு செஞ்சு எந்திரிச்சிருங்கப்பா. வந்துருங்கப்பா, எந்திரிங்கப்பா. அப்பா எந்திரிங்கப்பா, ப்ளீஸ். கண்ணு முடிச்சு ஒரு வாட்டி பாருங்கப்பா. அப்பா தலைவர் எனக்கு அந்த இடத்த கொடுத்தது அதில் ஒரு ஓலை குடிசை கூட போட முடியாமல் செத்து போயிடுவோம் போல இருக்கு. எந்திரிங்கப்பா. அப்பா எந்திரிங்கப்பா, ப்ளீஸ். கண்ணு முடிச்சு ஒரு வாட்டி பாருங்கப்பா. அப்பா தயவு செஞ்சு எந்திரிங்கப்பா.